என்ன விட்டா போதும், நான் கழண்டுகின்னு என் ஏரியாவுக்கு போய்கினே இருப்பேன். ஏமா சம்மந்தம் இல்லாம இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் தான் கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? சீக்கிரம் புடி. போமா போ. ஐயோ என்னாச்சு? சார் 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 என்ன சார், என்ன சார் வீடியோல எடுத்து நிறுறீங்க? நீ என்ன பாஷை பேசிட்டு இருக்க? நீ பேசுறது தமிழா? உன்னோட மொத்த ஜாதகமும் என்னோட போனுக்குள்ள வந்துருச்சு. இப்போ வீட்டுல போய் எல்லார்கிட்டயும் நீ பொம்மி இல்லைன்னு காட்ட போற. இதுதான் பெரிய ஆதாரம். ஐயோ வேணாங்க, சொன்னா கேளுங்க. இப்ப பயமா இருக்குல்ல? இத்தனை நாளா எங்க எல்லாரையும் ஏமாத்தி நல்லவ மாதிரி நடிச்சிருக்க. உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறேன். ஐயோ இத மட்டும் போலீஸ்ல காட்டினா போதும், நீ முடிஞ்ச. வேணாங்க. ஆள் மாறாட்ட கேஸ்ல வாழ்நாள் முழுக்க நீ ஜெயில கழித்திங்க வேண்டிதான், வெளியே வரவே முடியாது. ஐயோ வேணாங்க. ஏங்க 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 வேணாங்க, சொன்னா கேளுங்க. என்ன வேணாம்? நடிக்கும் போது இதெல்லாம் தெரியலையா உனக்கு? ஏங்க எங்க சொன்னா கேளுங்க, யாராண்டியும் சொல்லிடாதீங்க. அமைதியாரு. கிட்ட வந்தன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வேணாங்க, சொன்னா கேளுங்க, அதை விட்டுருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் வேஷம்லாம் கலைய போகுது. எப்படி எல்லாரும் ஏமாத்திருக்க? உன்னை என்ன பண்றேன் பாரு. சொன்னா கேளுங்க. ஐயோ ஐயோ பண்றது. ஐயோ என்னாச்சு? ஐயோ ஐயோ மாப்ள, என்னாச்சு மாப்ள? என்னாச்சு? என்னாச்சு? ஐயோ பாருங்க. டாக்டருக்கு போன் பண்றா. உனக்கு யாருடா சொன்னா? தமன்னா தான் ஃபோன் பண்ணி சொன்னா. ஓ ஏம்மா இப்ப என்னம்மா பண்றது? மொத்தமும் முடிஞ்சு போச்சு பெருசு. டாக்டர், நாளைக்கு வீட்டுல கல்யாணம் வச்சிருக்கோம். அவருக்கு எப்படி இருக்குது? நீங்க கவலையே படாதீங்கம்மா. இவர் உயிருக்கு எந்த ஆபத்துமே இல்ல. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல அவரே கண் முழிச்சிருவாருமா. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நல்ல வார்த்தை சொன்னீங்க டாக்டர். மறுபடியும் பரிகார கல்யாணத்துக்கு தடை வந்துருமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஒரு பிரச்சனையும் இல்ல, டோன்ட் வரி, சரியாயிடும். அந்த ஆளு கண்ணை முழிச்சா மறு நிமிஷமே மேல நண்டு எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்க போறோம். வீடியோவையும் காமிக்க போறோம். கதை கந்தலாவ போகுது. அக்கா என்ன? வாக்கா ரூமாண்ட போய் பேசலாம். ஏய் ராணி, இப்ப என்னடி பண்றது?
நெஞ்சுக்குள்ள என்னம்மா பண்ணுது, பயமா இருக்குடி. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மள தூக்கின்னு போறதுக்கு ஆம்புலன்ஸ் வந்துரும் போலகுது. அந்த அளவுக்கு பயமாகுது. எக்கா போதும்க்கா, இந்த வீட்டோட சவகாசம் இன்னியோட போதும், கிளம்பிடலாம். என்னடி சொல்ற? கல்யாண ஏற்பாடுலாம்? எக்கா அவங்க கண்ணால ஏற்பாடு பண்ணா என்னைய பண்ணிக்க சொல்றியா? அறிவு இருக்குதா உனக்கு? இல்லடி. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நான் மொத்த மேட்டரையும் சொல்லாம தான் இருந்தேன். ஏதோ அந்த ஆள் நம்மள படம் பூச்சதுனால எல்லாமே வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. அந்த ஆளு கையில வேற நம்ம வீடியோ இருக்குதுக்கா. நான் பொம்மையே இல்ல, வேற ஏதோ குப்பத்துக்காரின்னு அந்த ஆளு வேற ஸ்ட்ராங்கா அடிச்சு சொல்லுவான். இந்த அசிங்கம்லாம் நமக்கு தேவையா? கிளம்பிடலாம்க்கா. எனக்கு இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து என்னை தலை மேல தூக்கி வச்சு ஆடி நின்றுச்சு. அவங்க மொத்த பேரும் திட்டி ஏன் அடிக்க கூட வருவாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி அந்த தாடிகாரனை நினைச்சாதான்க்கா ஒரு மாதிரியா இருக்குது. அவன் என்ன ஆவானோ எனக்கு தெரியல. அதெல்லாம் பார்த்து தொலைகிற சக்தி எனக்கு கிடையாது. சரிக்கா, நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ. அவங்க மொத்த பேரும் அந்த ஆளை சுத்தி நிக்கிறப்பவே நம்ம நைஸா கிளம்பிடலாம்க்கா. சரிடி, சீக்கிரம் போய் எத்தணும். நான் போய் எடுத்து வைக்கிறேன். என்னதாம்மா ஆச்சு? உனக்கு தான் எல்லாம் தெரியுமேடா. ஐயோ அம்மா, மாமா கீழே விழுந்த விஷயத்த தமன்னா சொன்ன உடனே நான் அடிச்சு புடிச்சு ஓடி வரேன். அதான் என்ன ஏதுன்னு உங்ககிட்ட கேக்குறேன். சொல்லுங்கம்மா, என்ன ஆச்சு? அந்த தம்பி அந்த டூப்ளிகேட் பொம்மைய பத்தின எல்லா விஷயத்தையும் போன்ல வீடியோ எடுத்துட்டாரு. அதை எடுத்துட்டு வேகமா வரும்போது கால் தவறி விழுந்துட்டாரு. டாக்டர் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல தம்பி கண்ணு முழிச்சதும் முழு விஷயத்தையும் அவர் வாயாலே சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் உண்மை வெளியே வந்துச்சுன்னா அந்த டூப்ளிகேட்டை அந்த வீட்டை விட்டு ஓட ஓட விரட்டிடலாம். ஆமா அத்தை, பேப்பருக்கு கொடுத்த காசும் வேஸ்ட். அது தேவையே இல்ல. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நம்ம தடுத்திருக்கலாம். சரி போட்டு விடு. அவர் மேல இருந்து தவறி விழுந்துட்டாரே, அவர் வீடியோ எடுத்த செல்போனு அந்த படிக்கட்டு பக்கமா எங்கேயாவது விழுந்திருக்கும். அது முதல்ல எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கணுமே. மா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா. அந்த போன் அவர் விழுந்த இடத்துல தான் எங்கேயாவது இருக்கும். யாரும் அந்த போன் எடுத்துருக்க மாட்டாங்க. நான் அது எங்க இருக்குன்னு தேடி பார்த்து எடுத்துட்டு வரேம்மா. சரி போ. இது ரகுவரன் மாமா போன் போல இருக்கு. இங்கதானே ரகுவரன் மாமா விழுந்ததா தமன்னா சொன்னா. அப்ப போன் இங்கே தானே இருக்கணும். எங்க போச்சு? லெஃப்ட்ல தேடி. மனோ, மேல வா. சரி வா. இவங்க வேற மேல கூப்பிடுறாங்க. என்னடா போன் கிடைச்சதா? அம்மா, கீழே ஃபுல்லா தேடிட்டேன், எங்கேயுமே கிடைக்கல. ச்சே, அத கண்டிப்பா வீட்ல இருக்கிறவங்க யாராவது எடுத்து வச்சிருக்கணும். முதல்ல அது யார்கிட்ட இருக்குன்னு பார்த்து அந்த போன் அவங்க கிட்ட இருந்து வாங்கணும். அத்தை, நீங்க கவலையே படாதீங்க அத்தை. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் வாயாலே நடந்த விஷயத்த சொல்ல போறாரு. வீடியோவே தேவைப்படாத அத்தை. நீ சொல்றது சரிதான். டாக்டர் உள்ளதான் இருக்காரு. அவர் சொன்ன டைம் வேற நெருங்கிடுச்சு. வா, என்ன நடக்குதுன்னு போய் பாக்கலாம். பொம்மி, என்ன ராணியும் தாமரையும் காணோம்? பொம்மி, ஏமா பொம்மி, யாரையும் காணுமே. ஒருவேளை மொட்டை மாடிக்கு போயிட்டாங்களோ?
பெருசு. நான் கிளம்புறேன்யா. இனிமே என்ன நடக்க போகுதுன்னு நடக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிச்சியா. இது வரைக்கும் இந்த மொத்த குடும்பமும் என்னைய தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுச்சு. இப்ப பொம்மி செத்து போயிட்டா, அந்த இடத்துக்கு நான் போய் சொல்லி வந்துக்கிறேன்னு தெரிஞ்சா மொத்த பேரும் என்னை அடிச்சு துரத்திடுவாங்க, இல்லைன்னா அசிங்கமா பேசுவாங்கய்யா. அதுக்கு முன்னாடி கிளம்பிட்டா ஏமாத்திட்டு போயிட்டாங்கிற வயிற்றுச்சலோட விட்டுருவாங்கய்யா. அவங்களும் என் மனசுல நல்ல விதமா பதிஞ்சிருவாங்க. இது வரைக்கும் பொம்மையா நடிச்சு எல்லாரையும் நான் ஏமாத்திட்டேன்யா. அது இப்போ தெரியதானே போகுது. இனிமே நான் அங்க இருந்தேன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும்யா. அதனாலதான் நல்ல நேரமா பார்த்து எஸ்கேப் ஆயிட்டேன். அதுவும் இல்லாம தேவையில்லாம நீயும் அந்த வீடியோல இருக்கிற. உன்னோட அஸ்திவாரமே ஆட்டம் கண்டுறோம்யா. என்ன இந்த மாதிரி பொம்பளைய கூட்டின்னு வந்து நடிக்க வச்சுக்கிறேன்னு உன் பேரும் சேர்ந்துதான் நாரப்போகுது. எதையாவது சொல்லி சமாளிச்சுவோ. அது மட்டும் இல்ல, அந்த தாடிகாரன் இருக்கிற கோவத்துல என்னை கைமா பண்ண என்னை தேடி வருவான். கண்டிப்பா அவன் கையில நான் சிக்க மாட்டேன். எங்கேயாவது மும்பை டெல்லின்னு போயிடலான்னு யோசனையில் இருக்கிறேன். இந்த ஃப்ராடு பொம்மி உருவத்துல வந்து ஏமாத்திட்டாலேன்னு வேதனைப்படுவான்யா. நீதான் அவனை எப்படியாவது சமாதானப்படுத்தணும்யா. என்ன பண்றது, என்ன இருந்தாலும் இது நந்து தானே ஆகணும். என்ன ராணி, யோசிக்காம இப்படி சட்டுன்னு போயிட்டியே. நான் என்ன பண்ணுவேன்? எப்படி வீட்டுல இருக்கிறவனை சமாளிக்கிறது? ஆல்மோஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ்ல கண்ணு முடிச்சிருவாரு, கவலைப்படாதீங்க. டாக்டர் தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாருல, கவலைப்படாதம்மா. ரகுவரன், 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 ரகுவரன். என்னங்க? கடவுளே, அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. பாத்தியா, இன்னும் ஒரு நிமிஷம்தான், அப்புறம் பதறி அடிச்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாரு. அடிப்பட்ட அதிர்ச்சியில தான் வாயை திறக்காம இருக்காரு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இப்படி பண்ணிட்டாளே. தாத்தா, தாத்தா, என்னாச்சுமா? உங்களை வீடு முழுக்க தேடி ஓடி வரேன் தாத்தா. மாமா இப்பதான் கண் முழிச்சாரு, வாங்க. மாப்பிள்ள நல்லா இருக்காரமா? நல்லா இருக்காரு தாத்தா. ஏதாவது பேசினாரா? அவர் பேசுறதுலதான் ஒரு பிரச்சனை. முதல்ல வாங்க தாத்தா. இப்படி ஒரு பிரச்சனை புதுசா ஆரம்பிக்கணும்னு யாருமே நினைக்கல. எல்லாரும் பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. வாங்க தாத்தா. எல்லாத்தையும் சொல்லி இருப்பாரோ? இதோ வரேன், வாங்க. அஞ்சல, என்ன நடந்துச்சுன்னா, மாப்பிள்ளை கண்ணு முடிச்சதும் இந்த மாதிரி நடக்கும்னு நானே எதிர்பார்க்கலைங்க. ஏங்க இப்படியெல்லாம்? மாட்டிக்கிட்டோமா? மாப்பிள்ள பாக்குற பார்வையிலேயே முதல் கல்பிரேட் நீதான் சொல்ற மாதிரி இருக்கே. தேவநாயகம், இந்த வயசுல உனக்கு இது தேவையாடா? ஐயோ, என்ன மாமா, பொம்மிக்கு மொத்த ஞாபகமும் போயிருந்துச்சுல்ல, அது வந்துருச்சான்னு கேக்குற, யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க.
நீங்களாவது சொல்லுங்க மாமா, என்ன ஆச்சு? என்னது ஏதோ ஒரு மாதிரி பேசுறாரு? ஆமாப்பா, இவருக்கு தலையில அடிபட்டதுனால நினைவெல்லாம் பின்னோக்கி போயிடுச்சு. கிட்டத்தட்ட 4-5 மாசத்துக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்காருப்பா. சார், தலையில அடிபட்ட அதிர்ச்சினால அவருக்கு சில நினைவுகள் பின்னோக்கி போயிருக்கு. இது இயல்பு நிலைக்கு திரும்புறது நாளைக்கும் திரும்பலாம், இல்ல 6 மாசம் ஆகலாம், இல்ல 1 வருஷம் கூட ஆகலாம். ஆனா அது வரைக்கும் இவரை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்குங்க. ஏங்க, பொம்மைக்கு ஞாபகம் வந்துருச்சான்னு திரும்ப திரும்ப கேக்குறீங்க. உங்களுக்கு ஞாபகம் போயிடுச்சு, அது உங்களுக்கு தெரியலையா? வளரு, நீ ஒரு செக் கொடுத்தல்ல, அத நான் பேங்க்ல போட்டுட்டேன். பாத்தீங்களாப்பா, அந்த செக்கை நான் 3-4 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்தேன். அத பத்தி இப்ப சொல்றாரு. ஷோ மாப்பிள்ள, உங்களுக்கு இன்னைக்கு நடந்த விஷயம் எதுவும் ஞாபகம் இல்லையா? சார், நான் தான் சொல்றேனே, அவருக்கு தலையில அடிபட்டதுனால டெம்பரரியா மெமரி லாஸ் ஆயிருக்கு. இதை ரெக்கவர் பண்றதுக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இப்போதைக்கு கிடையாது. ஆனா இவரை நல்லபடியா பாத்துக்கிட்டா சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடுவாரு. நான் வரேன் சார். சரி, வேற ஏதாவது டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்க. நான் வரேன். வரேம்மா. பிள்ளையாரப்பா, நீ தான் இந்த விஷயத்துல எங்களை காப்பாத்தி இருக்க. உண்மையை சொல்லி ராணியை எப்படியாவது வர வைக்கணும். ஏங்க, இப்ப என்னங்க பண்றது? கல்யாணத்துக்கான வேலையை பார்க்கலாமா வேணாமான்னு ஒண்ணுமே புரியலையே. மறுபடியும் கல்யாணம் தடப்பட்டா பொம்மி வேற ரொம்ப வருத்தப்படுவாங்க. அங்கல முதல்ல அதுக்கு அவ இங்க இருக்கணுமே, எங்க போனானே தெரியலையே. இவருக்காக கவலைப்பட வேண்டாமா, டாக்டர் தான் பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாரே. நீங்க தாராளமா கல்யாண வேலையை பாருங்க, நான் இவர் கூட இருந்து பாத்துக்கிறேம்மா. மாமா ரெஸ்ட் எடுங்க, அத்தை பாத்துக்கோங்க. சரி, நான் போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். சரிம்மா. தர்ஷினி வா. முதல்ல ராணிக்கு போன் பண்ணி பார்க்கணும். போன் என்ன நாட் ரீச்சபிளா இருக்கு? எங்க போயிருப்பா? இப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. இந்த ரகுவரன் தம்பி கொஞ்சம் தாக்கு பிடிச்சு வந்திருந்தாருனா நம்ம கையில இந்நேரத்துக்கு வீடியோ இருந்திருக்கும். சரிம்மா, நடந்து போச்சு. இப்ப என்ன பண்ணலாம் அத சொல்லுங்கம்மா. சரி, அவராவது கண்ணை முழிச்சு பார்த்து மொத்த விஷயத்தையும் சொல்லிடுவாருன்னு பார்த்தா அதுவும் நடக்காம போயிடுச்சு. இந்த வீட்ல என்னமோ நமக்கு எதிராவே தான் எல்லாம் நடக்குது. அத்தை, பேப்பரை விட இது ரொம்ப பெரிய விஷயம் அத்தை. அதனால ரகுவரன் சித்தப்பா எடுத்த வீடியோவை மட்டும் எப்படியாவது நம்ம சித்தார்த்துக்கு போட்டு காமிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவன் நொறுங்கி போயிடுவான். ஆமா, ஆனா இப்ப அந்த செல்போன் யார் வச்சிருக்காங்க, எங்க இருக்குன்னு ஒண்ணுமே தெரியலையே. இந்த கலைபுரத்துல செல்போனை போய் எங்க தேடுறது? மா, எப்படியும் நம்ம வீட்டுல இருக்கிற யார்கிட்டயாவது தான் இருக்கும். நாம வேணும்னா அந்த செல்போன் நம்பருக்கு கால் பண்ணா தெரிஞ்சிட போகுது. இப்போ அந்த நம்பருக்கு கால் பண்ணோம்னா எதுக்கு பண்ணீங்க, ஏன் பண்ணீங்கன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைப்பாங்க. தேவையில்லாத சந்தேகத்தை நாமளே உருவாக்கணுமா? கரெக்ட் தான்மா. என்கிட்ட எக்ஸ்ட்ராவா புது நம்பர் ஒண்ணு இருக்கு. அந்த நம்பர் இந்த வீட்ல இருக்கிற யாருக்குமே தெரியாது. அதுல நான் கால் பண்றேன் அத்தை. அதுல யார் எடுத்து பேசுறாங்களோ அவங்க கிட்ட தானே போன் இருக்கும். சரி சரி, நீ உடனே போன் பண்ணு. பண்ணு. ஹலோ, மிஸ்டர் ரகுவரன் இருக்காரா? இல்ல, அவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. என் பேரு தர்ஷினி, அவரு என்னோட மாமா தான். என்ன விஷயம்னு சொல்லுங்க. அத்தை, போன் தர்ஷினி கிட்டதான் இருக்கு. அவகிட்ட இருந்து ஈஸியா போன் எடுத்துடலாம் அத்தை. அது மட்டும் என் கைக்கு வரட்டும். அத முதல்ல சித்தார்த்துக்கு அந்த வீடியோவை காமிக்கிறேன். கல்யாணத்துக்கு கிளம்பி வராளே அந்த கிருஷ்ணவேணி, அவளுக்கும் அந்த வீடியோவை போட்டு காமிக்கணும். உனக்கு அவ மக இல்ல, உனக்கு அவ பொண்டாட்டி இல்லன்னு சொல்லி அவங்க 2 பேரையும் கதற வைக்கணும். பொம்மி பொம்மி பொம்மி
என்ன பொம்மிய வீட்டுல எங்கேயும் காணோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இங்கதான் இருந்தா பார்த்தேன். ஐயோ, சொல்லாம கொள்ளாம எங்க தான் போயிட்டா? சரி, மறுபடியும் கால் பண்ணி பார்ப்போம்.